தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சீமானை பற்றி வதந்தி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சீமானை பற்றி வதந்தி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். நேற்றைய தினம் ஊடகங்களில் ஒரு பரபரப்பான செய்தி ஒன்று வந்தது. அதாவது புதிதாக தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி உதயம் என்று செய்தி வந்தது. அனைவரும் ஆர்வத்துடன் பார்த்தார்கள். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து புதிதாக ஒரு கட்சியை துவங்கினார்கள் என்றும் புதிய கொடியை அறிமுகப்படுத்தினார்கள் என்றும் செய்திகள் வந்தன. ஆனால் அந்த கட்சி நிகழ்ச்சியில் புதிய கட்சி துவக்க விழாவில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் யார் என்று பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் யாருமே நாம் தமிழர் கட்சி கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. நாம் தமிழர் கட்சியில் எந்த காலத்துலேயும் பொறுப்பில் இருந்தவங்களே கிடையாது. அவங்க யாருன்னே தெரியாது. நாம் தமிழர் கட்சிக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்க நாம் தமிழர் கட்சியோட நாங்கள் முன்னாள் நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க. அந்த கட்சிக்கு புரட்சி தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. அடுத்ததாக அவங்க ஒரு கட்சி கொடியை காமிச்சாங்க. அந்த கட்சி கொடி பார்க்கும்போது அந்த கட்சியில் புலி சின்னமோ அது தேசிய தலைவர் அறிமுகப்படுத்திய எல்டிடி கொடியோட அந்த நிறத்திலோ ஒத்துப்போகவில்லை. தமிழ்நாட்டில் உள்ள ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதி கட்சியோட நிறத்தை தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதில் ஏறுதழுவுதல் அப்படிங்கிற ஒரு சின்னத்தை நடுவில் வச்சுருக்காங்க. அது பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதியை மையமாக வைத்து தான் அந்த கட்சி துவக்கப்பட்டதாக தெரிகிறது. குறிப்பிட்ட ஒரு சாதியை சார்ந்தவர்கள் தான் அந்த கட்சியை ஆரம்பித்துள்ளதாக தெரிகிறது. ஆனால் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. ஆனால் நாங்கள் நாம் தமிழர் கட்சியோட முன்னாள் நிர்வாகிகள் சீமானோட நடவடிக்கை பிடிக்கலை அப்படிங்கிறக்காண்டி இப்போ நாங்கள் தனியாக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் வேண்டுமானாலும் புதிய கட்சி ஆரம்பிச்சுட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் சீமானோட நடவடிக்கை பிடிக்கல, அதனால தான் நாங்கள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அடுத்தது அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 2011 சீமான் சசிகலாட்ட 500 கோடி ரூபா வாங்கினாப்புல அப்படிங்கிறாங்க. நீங்கள் நாம் தமிழர் கட்சியே கிடையாதியா, அப்புறம் எப்படி அந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல போச்சு? இந்த புதிய கட்சி துவக்க ஏற்பாடு அமைச்சர் சேகர் பாபு, கீதா ஜீவன் 2 பேர் சேர்ந்து தான் இந்த காரியத்தை செஞ்சுருக்கதா தெரியுது. சீமான் சசிகலாட்ட 500 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் நாம் தமிழர் கட்சியே கிடையாது. ஆனால் நாம் தமிழர் கட்சியிலேருந்து தனியாக பிரிஞ்சு ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஊடகங்களில் பொய் செய்தி பரப்புறீங்கல்ல. நீங்கள் திமுக கிட்டேருந்து எத்தனை கோடி ரூபாய் வாங்கியிருக்கீங்க? அதை சொல்லுங்கள். நீங்கள் திமுக கிட்ட கோடிக்கணக்கில் ரூபாய் வாங்கிட்டு நேற்று புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், நாம் தமிழர் கட்சியிலேருந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு பொய்யான செய்தியை பரப்புறீங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வட மாநிலத்தை சார்ந்த ஒரு கட்சியில் தான் உறுப்பினர் வந்திருக்கீங்க. பாராளுமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆதாரம்லாம் வெளிவந்துருச்சு. நீங்கள் நாம் தமிழர் கட்சியே கிடையாது. கடந்த தேர்தலில் வட மாநிலத்தை சார்ந்த ஒரு கட்சி சார்பில் கரும்பு விவசாயி சின்னத்தில் போட்டிகிட்ருக்கீங்க. கேட்டால் இப்போ ஏதோ நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி புதுசாக கட்சி ஆரம்பித்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது 1000 கைகள் மறைத்தாலும் சூரியன் மறைக்க முடியாது, 1000 கரங்களை கொண்டு மறைத்தாலும் ஆதவனை மறைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான். சீமான் ஒரு சூரியன். சூரியனை பார்த்து நாய் குலைக்க தான் செய்யும். அதுக்காண்டி சூரியன் கோவிச்சுட்டு போகாது. புரியுங்களா? அதனால் சீமானை பற்றிய வதந்தி பரப்புறதை தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க.